மக்களே நிறைய ப்ரிசிஷன் ப்ராடக்ட்டில் ஜப்பானோட தரம்ன்றது வேறு லெவலில் இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது தூண்டில் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க இங்கே. ஸோ அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு ஒன்று வந்திருக்கேன். அந்த கடையில் போய்ட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு கடை தாங்க. ஃபிஷிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னாடி மெக்கானிக்கலாக இருந்தது, இப்போ நிறைய வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஷிமானோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த தூண்டில் ஃபிஷிங் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஜப்பானில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. இங்கே மேலே பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷிமானோவோட ப்ராடக்ட் தாங்க. நல்ல குளோபல் பிராண்டு, நல்ல குளோபல் லீடர். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஷிமானோன்ற ஒரு பிராண்டு நல்ல சைக்கிள்ஸில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த நண்பர் வாங்கிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து அவருக்கு நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ அவர் தான் வந்து எனக்கு முதல்ல இதை பற்றி ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். C3000 XG. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 81,576 ஜப்பானிய எண்ணுங்க. கொஞ்சம் லோவர் பட்ஜெட் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவர் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. இது மட்டுமே நான் சொல்கிறது வெறும் இந்த ரீல் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. லோ காஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 13,000 ரூபாய் அந்த திட்டத்தில் வருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் நம்ம ஊர்லலாம் விற்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போகிற ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இதில் மேக் இருக்குங்க. ஒரு சில ப்ராடக்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் இன் ஜப்பான் இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து விற்பாங்க. ஸோ நம்ம ஊருக்கு வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வந்து சைனாலேருந்து வரக்கூடிய மாடல். நான் இந்த ரீல்ஸில் பார்த்த பல மாடல்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்றது நிதர்சனங்க. ஏன்னா ஒரு சில மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இல்லை, ஒரு சில மாடல் வந்து ஜப்பானில் தான் இருக்குது போல இருக்குது. இந்தியா அமேசானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட காஸ்ட்டெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஷிமானோலாம் வாங்க முடியாது, கொஞ்சம் லோ காஸ்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் வந்து இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3,000 ரூபா 3,500 அந்த திட்டத்துக்கு வருது. ஸோ சும்மா வந்து எங்கன்னா போய்ட்டு நம்ம ஜாலியாக ஃபிஷிங் பண்ணோம், அந்தளவுக்கு பெருசாக யோசிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ஊருக்கு வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாகவும் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஷிமானோ ஏன் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா கூட ஷிமானோவில் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு என்ன ஒரு 4,500 ரூபா அந்த திட்டம் வருதுங்க ஷிமானோவில். ஸோ நிறைய பேர் வந்து மீன் பிடி தொழிலில் இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து ஹாபியாக வந்து மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருக்குன்னா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பே போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரி மீன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஒரு மேப்பே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒரு பிளாஸ்டிக் மீன் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம இதை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சவரா அப்படின்ற ஒரு மீன் வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா விதவிதமாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு இது மாதிரி இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்குதுங்க. இது ஒன்றும் ஒரு கேரக்டரு. இப்போ இந்த மீன்களை இந்த மாதிரியான நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான மீனை பிடிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, எப்படியும் ஒரு 2 அடி இருக்கும் பொழுது இந்த மீனுங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் மீனுங்க எந்த அளவுக்கு தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த ஊரில் நம்மளுக்கு வந்து போட் லைசன்ஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து யார் வந்தாலும் போட் லைசன்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு போய் ட்ரைனிங் பண்ணி அந்த லைசன்ஸ் வந்து நம்ம வாங்கணும். அந்த மாதிரி வாங்குறவங்க தான் வந்து நம்ம அந்த போட்டுங்களை வந்து நம்ம ஏற்க முடியும். இது வந்து யார் வேணாலும் வாங்கலாம். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷிங்க்கு காலையில் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான மீன்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் ஆல்ரெடி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அழகாக எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அங்கேயே போயிட்டு அங்கேயே மீனை பிடிச்சி அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மீன் பிடிக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த லைட்டுங்க பல விதமாக வச்சுருக்குறாங்க. இதில் 1 2ன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ப்ராடக்ட் லைனப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்திங்களாங்க என்னென்ன மாதிரியான கோட்டுங்கன்னு சொல்லிட்டு வேஸ்ட் வார்டர், செஸ்ட் வார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கோட்டுங்க வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஷூவோட இன்டெகிரேட் பண்ணியே வந்து வச்சுருக்குறாங்க மொத்தமாக.
நம்ம வந்து மீன் பிடிக்கிறோம், மீன் பிடிச்சா நம்மளுக்கு ஐஸ் தேவை இல்லைங்களா, அதை வந்து பதப்படுத்துறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. ஃப்ரீசரில் வச்சு அது கட்டி ஆகிடும். காலையில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாங்கி ஃப்ரீசரில் இந்த மாதிரி பாக்ஸுங்க இருக்குது இல்லைங்களா, இதில் போட்டுருவாங்க. போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா சம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்னு தாங்குங்க. இது அப்படியே இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் ராடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோவோட ஃபிஷ்ஷிங் ராடு. இதோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 40,000 ரூபாய் கிட்ட வருதுங்க இது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ அப்பாடி சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஃபிஷ்ஷிங் ராடு நல்லா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, க்ரிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில். வா சான்ஸே இல்லைங்க. வந்து பார்த்திங்கன்னா நண்டு பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஐட்டமுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நண்டு பிடிப்பாங்க இல்லைங்களா, நம்ம வந்து ஏன்னா ஒரு போட் எடுத்துக்கிட்டு எங்கன்னா போகிறோம், இந்த மாதிரி வலைகளை போட்டு அப்படியே கையிலேயே நம்ம பிடிச்சிட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி நண்டுகளையும் வந்து நம்மளை பிடிக்க முடியும். எல்லாம் வெயிட்டெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெயிட்டெலாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. சம்மந்தம் ஏன்னா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில அந்த சம்மந்தம் தான் என்னென்னு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கருத்துறை பகுதியில் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரியான வெயிட்டெலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். மக்களே எனக்கு இது தூண்டில் முள்ளுன்னே சொல்லி பழக்கமாயிடுச்சு. இதோட டெக்னிக்கல் வேர்டு வந்து எனக்கு தெரியாது. இங்கே பாருங்களேன் என்ன மாதிரியான தூண்டில் முள்ளுலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ரோலரு இது வழியாக வந்து இப்படி ஒயரை விட்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. இது பாருங்களேன் முகம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஊசி வச்சுருக்காங்க, தூண்டில் முள். பார்த்தீங்களா மீன்களை பிடிச்சாங்கன்னா அதை மேலே தூக்கிறதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, நெட்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நெட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்களா. இதோட லைனப்பே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குதுங்க. பாருங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. இங்கே ஃபிஷிங்க்கு போகிறவங்க என்ன மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக அதுக்கான ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள்.